ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட வைஃப், உங்க பேரண்ட்ஸ், அடல்ட் சில்ட்ரனா இருக்கட்டும், ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களோட ஹெல்ப் இல்லாம அவங்க கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்க யோசிக்கிறவா இருக்கீங்க அப்படின்னா, உங்களால உங்களோட சிங்கிள் கிரெடிட் கார்டு மூலியமாவே அவங்களும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? அதுதான் ஆட் ஆன் கார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆட் ஆன் கிரெடிட் கார்ட்ஸ் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் ஆன் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, அதுக்கு ஒரு 1 lakh உங்ககிட்ட லிமிட் இருக்கு அப்படின்னா அதுதான் பிரைமரி கிரெடிட் கார்டா இருக்கும். உங்க அக்கௌண்ட்டை தான் ஒரு பிரைமரி அக்கௌண்ட்டா இருக்கும். ஸோ அதை பேஸா வச்சு தான் நீங்க ஆட் ஆன் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பிசிக்கலா உங்களுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு வரும். அதுல வேற கிரெடிட் கார்டு நம்பர் இருக்கும், பின் நம்பரும் வேற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சியூஜி கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு நம்பர் இருக்கும், வீட்டில் ஒரு சியூஜி கனெக்ஷன் எடுத்திருப்போம். அந்த பிரைமரி ஹோல்டருங்கிறது யார் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் பில்லு பே பண்ணுவாங்க, அவங்க பேரில் தான் எல்லாமே வரும். பட் கனெக்ஷன் மட்டும் 2. அதே மாதிரி தான் பில்லு 1, ஆனால் நம்பர் மட்டும் வேற வேற. இதில் அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் பேரில் தான் எல்லாமே இருக்கும், அவங்க பேரில் தான் பேங்க்கில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான். அதே மாதிரி லிமிட் ஷேர் ஆகும். இப்போ உங்களோட கிரெடிட் கார்டில் ஒரு 1 lakh, அதே மாதிரி ஆட் ஆனுக்கு ஒரு 1 lakh கேட்டால் கிடையாது. ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டு தான் அவங்களுக்கும் ஷேர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உங்களோட பிரைமரி கார்டுக்கு தனி, ஆட் ஆன் கார்டுக்கு தனியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு 2 லட்ச ரூபாய் லிமிட் இருக்குது அப்படின்னா ஆட் ஆன் கார்டும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரைமரி ஹோல்டர் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆட் ஆன் கார்டு ஹோல்டர் ஒரு 30,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக 80,000 ரூபாய். ஸோ இதில் பேலன்ஸ் ரிமைனிங் ஸ்பெண்டிங் லிமிட் அப்படிங்கிறது ஒரு 1,20,000 ரூபாய். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட பில்லெல்லாம் எப்படி இருக்கும்னா, பிரைமரி ஹோல்டருக்கு தான் வரும். இதுக்கு ஆட் ஆனுக்கு தனி பில்லாம் கிடையாது. ஒரே பில்ல அவங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத ஒரு டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் பில் பேமெண்ட் அப்படிங்கிறது பிரைமரி ஹோல்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அவர் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரைமரி கார்டு தான் பிளாக் ஆகுமே தவிர ஆட் ஆன் கார்டு பிளாக் ஆகாது. ஸோ பில் பேமெண்ட்னு வரும்போது பிரைமரி ஹோல்டர் தான் அந்த பெனால்ட்டியாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோடதாக தான் இருக்கும். இல்லை ஒரு ஆட் ஆன் கார்டு யூஸ் பண்ணுறவங்க நானே அதை பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பேங்க் யாரை கொஷின் பண்ணுவாங்கன்னா பிரைமரி ஹோல்டரை மட்டும்தான் கொஷின் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆட் ஆன் கார்ட்லேயே உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க, ரீபேமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் என்டையர்லி வித் த பிரைமரி கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறது டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் ஆன் கார்டு எடுத்ததுக்கப்புறம் அவங்க பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களை தான் அமையும். அதே மாதிரி அவங்க தானே யூஸ் பண்ணாங்க, அவங்க பே பண்ணட்டும் அப்படின்னு உங்களாலையும் சொல்ல முடியாது. அது லா படி, லயபிலிட்டி படி அது அப்படி அமையாது. ஸோ பிரைமரி கார்டு ஹோல்டர் யாரோ அவருக்கு தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து இந்த ஆட் ஆன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலயமா கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அதுவும் பிரைமரி ஹோல்டருக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஒரு 750 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஆட் ஆன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பில் வருது, நீங்கள் ஏதோ பே பண்ணலை, மினிமம் அமௌண்ட் எதுவும் பே பண்ணல அப்படின்னா பிரைமரி அக்கௌண்ட் அந்த ஹோல்டரோட அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் குறையும். இப்போ ஆட் ஆன் கார்டில் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ ஒருத்தங்க நீங்கள் ஆட் ஆன் கார்டு உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு லோனும் கிடையாது, எந்த ஒரு கிரெடிட் கார்டும் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணலை அப்படின்னாலும் அவங்க பேரில் ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோருங்கிறது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், ஆட் ஆன் கார்டாக இருக்கட்டும், இது ரெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களோடதாக தான் இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் உங்களோடதுல தான் அஃபெக்ட் ஆகும். இதுல பிரைமரி ஹோல்டருக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியும். அதாவது உங்களோட கிரெடிட் கார்டுக்கு ஒரு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆட் ஆன் கார்டுக்கு ஒரு 50,000 தான் ஸ்பெண்டிங் லிமிட். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு சீலிங் லிமிட் மாதிரி உங்களால் அதை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கார்டு டிக்ளைன் ஆகும். அதே மாதிரி உங்ககிட்ட தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்ககிட்ட ஓடிபி வாங்கி தான் அவங்க எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்ணுறாப்லாம் வரும். இந்த லிமிட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிரைமரி லிமிட் ஒரு 2 லட்ச ரூபான்னு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஆட் ஆன் கார்டுக்கு ஒரு சீலிங் மாதிரி ஒரு 50,000 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க
50,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிறதையும் மைண்டில் செட் பண்ணிக்கணும். அங்கே 50,000 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் தான் நம்மளோட ஸ்பெண்டிங் லிமிட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதில் ஓவர் ஸ்பெண்டிங், அதாவது லிமிட்டை தாண்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்களோட லிமிட் ஒரு 2 லட்சம் அப்படின்னா 50,000னா உங்களோடது 1.5 lakhs தான் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஆட் ஆன் யூஸ் பண்ணுறதுனால ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் சேர்த்து ரிவார்ட் பாயிண்ட் வந்து பிரைமரி ஹோல்டருக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆட் ஆன் கார்டில் அவங்க ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு ₹1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 800 பாயிண்ட் பிரைமரி ஹோல்டருக்கு டைரெக்டாக கிடச்சிரும். இதில் ஃபீ அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நார்மலான ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆட் ஆன் கார்டு அப்படிங்கிறது உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்படி ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியராக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு ப்ரீமியம் கார்டு அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5,000, ஆட் ஆனுக்கு ஒரு 2,500, அந்த ஏஎம்சி சார்ஜஸ் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது மாறும். ஸோ அதுக்கேற்றாப்புல இது அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட் ஆன் கார்டு கொடுத்துருக்கீங்க, உங்களோட ப்ரைமரி கார்டில் ஏர்போர்ட் லான்ச்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கார்ட்லேயுமே அந்த ஃபெசிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவங்க தாராளமாக போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பில்லில் அவங்களோட அந்த எமர்ஜென்சியாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரே பில்லில் ட்ராக் பண்ண முடியும். எப்போல்லாம் இந்த ஆட் ஆன் கார்டு வேண்டாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆட் ஆன் கார்டு யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஆட் ஆன் கார்டு வேண்டாம். அடுத்து ஒரு கிரெடிட் பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் புதுசாக தான் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுக்கணும். ஆட் ஆன் கார்டு அதுக்கு வேண்டாம். தென் அடுத்து பார்த்தோம்னா இதில் ஒரு ஆப்ரேஷனல் இஷ்யூ இருக்குது. எல்லா ஓடிபியும் உங்களுக்கு தான் வரும், நீங்கள் தான் அதை கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ஆட் ஆன் கார்டு வேண்டாம். ஆட் ஆன் கார்டு அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக ஷேர் பண்ணுறதே தவிர லயபிலிட்டியை ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஆட் ஆன் கார்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி கார்டோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். இந்த பேமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ப்ரைமரி ஹோல்டருக்கு மட்டும்தான் இருக்கும். தென் கிரெடிட் ஸ்கோர் இம்பேக்ட் ஆகிறது எல்லாமே ப்ரைமரி ஹோல்டருக்கு தான் இருக்கும். ரிவார்ட் பாயிண்ட் கம்பைண்டாக இருக்குமே தவிர டபுள் ஆகாது. தென் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆட் ஆன் கார்டு அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான டூல். யார்கிட்ட உங்களுக்கு ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு சப்லிமிட் வச்சுக்கோங்க, ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள், ஆன் டைமில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதே ப்ராப்பராக யூஸ் பண்ணவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அதை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே ஒரு ட்ராப்பாகவும் இருக்கும். ஸோ ப்ராப்பராக மட்டும் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.